வணக்கம் நேர்களே, இது கிரைம் டைம். வழங்குவதற்காக நான் வி விஷ்ணுராஜ். ஒசூரில் காணாமல் போன காய்கறி வியாபாரி சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். காய்கறி வியாபாரி கொலை செய்யப்பட்டதன் பின்னணி என்ன? கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரை அடுத்த பேரண்டப்பள்ளி காட்டுப்பகுதியில் இளைஞர் ஒருவர் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். வனத்துறையினர் அளித்த தகவலின் பேரில் அட்கோ போலீசார் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தினர். இந்த நிலையில் தனது அண்ணன் சிலம்பரசனை காணவில்லை என்று ஒசூர் நகர காவல் நிலையத்தில் ஒருவர் புகார் அளித்தார். விசாரணையில் கொலை செய்யப்பட்டு கிடந்தது சிலம்பரசன் என்பது தெரிய வந்தது. தொடர் விசாரணையில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்தன. ஒசூர் ராஜு தெருவில் பெற்றோருடன் வசித்து வந்த சிலம்பரசனுக்கு இன்னும் திருமணமாகவில்லை. 29 வயதான சிலம்பரசன் ஒசூர் பேருந்து நிலையம் அருகே தள்ளுவண்டியில் காய்கறி வியாபாரம் செய்து வந்துள்ளார். மற்றொரு தள்ளுவண்டி வியாபாரியான குமாரும் சிலம்பரசனும் நண்பர்களாக பழகியுள்ளனர். குமாருக்கு திருமணமாகி 2 குழந்தைகளும் உள்ளனர். நண்பர் என்ற முறையில் சிலம்பரசனை அடிக்கடி வீட்டுக்கு அழைத்துச் சென்றுள்ளார் குமார். இதில் குமாரின் மனைவி வைரமணிக்கும் சிலம்பரசனுக்கும் தவறான தொடர்பு ஏற்பட்டுள்ளது. இதை அறிந்த குமார் இருவரையும் கண்டித்திருக்கிறார். குமாரின் கண்டிப்பை அலட்சியப்படுத்திய சிலம்பரசன் தொடர்ந்து வைரமணியுடன் தொடர்பு வைத்துள்ளார். ஆத்திரமடைந்த குமார் சிலம்பரசனை கொலை செய்ய திட்டம் போட்டிருக்கிறார். கொலை திட்டத்தின்படி சம்பவத்தன்று பேச வேண்டும் என்று டாடா சுமோ காரில் சிலம்பரசனை அழைத்துச் சென்றுள்ளார் குமார். சிலம்பரசனை பேரண்டப்பள்ளி காட்டுப்பகுதிக்கு அழைத்துச் சென்று குமாரும் அவரது சித்தி மகன் சண்முகமும் சேர்ந்து கட்டையால் அடித்து கொலை செய்திருப்பது தெரிய வந்தது. குமார், சண்முகம் இருவரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கொலைக்கு பயன்படுத்திய சுமோ காரையும் பறிமுதல் செய்தனர்.